திடீரென ஈரான் தரப்பில் இருந்து நாங்கள் இந்த கையெழுத்திடுகிற நிகழ்வுக்கு வர முடியாது என்று யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் இருந்து தற்காலிகமாக ஓரமாகி இருக்கிறது ஈரான். அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸும் தானும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை என்று அறிவித்திருக்கிறார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள், இஸ்ரேலிய யூத ஜியோனிஸ்டுகள் மிக தெளிவாக எந்த நேரத்திலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள். ஓரளவுக்கு நேற்று நடக்க இருந்த பேச்சுவார்த்தைகளை மொத்தமாக கலாப்ஸ் பண்ணி இருக்கிறாங்க, அதை உடைத்திருக்கிறார்கள் என்றே நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த அட்டாக் தான் அதுக்கு அவங்களுக்கு தெரியும், நம்ம லெபனானுக்கு அடிச்சோம்னா ஈரான்காரன் போக மாட்டான், ஈரான்காரன் போகலன்னா இந்த ஒப்பந்தம் நடக்காதுன்னு. இஸ்ரேலியர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்க அதிபரை நினைக்கிறீல்ல, இவரால் தான் இந்த சமாதானம் வரப்போகுது, இவரால் தான் நாங்கள் நாசமா போயிட்டோம், நாங்கள் இவரை நம்பி இருந்தோம், இவரை எங்களை கவுத்து விட்டாரு, இப்படி எல்லாம் நினைக்கிறீங்களா? உண்மைதான். டொனால்ட் ட்ரம்பை நம்பிக்கிட்டு டொனால்ட் ட்ரம்பை இழுத்து விட்டு சண்டையில் அமெரிக்காவும் ஈரானும் சண்டை பிடிக்கட்டு நம்ம தப்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் அரபு நாட்டுக்காரன் இழுத்து விடலாம், நம்ம தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து யூதர்கள் செய்கிற வேலை இது. அதை செய்வோம்னு தான் நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால, அல்லாஹ்வுடைய திட்டம் வேறுதாக இருந்ததுனால எல்லாமே மாறி போயிடுச்சு. அரபு நாடுகள் ஈரானோட சண்டைக்கு வரவும் இல்லை. அமெரிக்காவும் ஒரு கட்டம் போனது பிறகு இதுக்கு மேலே சண்டை பிடிக்க முடியாது, நம்ம ஓடி போயிடுவோம், நம்மளே அடிச்சு துவச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டு காலம் தொடர்ந்த நிலையில், அதனை தொடர்ந்து பாலஸ்தீனம் மீதான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போதே லெபனான் மீதான தாக்குதல், அதே போன்று ஈரானுடனான 12 நாள் வார் நடைபெற்ற நிலையில இந்த யுத்தங்கள் ஓரளவுக்கு முடிவுக்கு வருகின்றன என்கிற ஒரு பார்வை வரும்போதே மீண்டும் ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் 40 நாட்கள் நடைபெற்று அந்த யுத்தத்திலே ஈரான் வெற்றி பெற்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோல்வி அடைந்திருக்கின்றன. இந்த நிலையில அமெரிக்கா எப்படியாவது ஈரானோட ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி யுத்தத்தை விட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்தாலும், ஈரானுடன் அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிடக் கூடாது. ஈரானும் அமெரிக்காவும் எப்போதுமே சண்டை பிடிக்கக்கூடிய அல்லது எதிரெதிர் தரப்புகளாகவே இருக்க வேண்டும், அவர்களுக்குள் இணக்கம் ஏற்பட்டு விடவே கூடாது என்பதில் இஸ்ரேலிய யூதர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஏன்னா அமெரிக்காவுக்கு ஈரான் என்கிற ஒரு அச்சத்தை கொடுத்தால் மட்டும்தான் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு தேவை என்கிற இடத்துல அமெரிக்கா இருக்கும் என்பது இஸ்ரேலுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா அமெரிக்காவிட்ட போய் சவுதி அரேபியா இருக்கிறாங்க, ரொம்ப நமக்கு ஆபத்துன்னா அமெரிக்காக்காரன் நம்ப மாட்டான், கத்தர ஆபத்துன்னா நம்ப மாட்டான், ஜோர்டான ஆபத்துன்னு சொன்னா நம்ப மாட்டான். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளை போய் சொன்னா கூட அமெரிக்காக்காரங்க நம்ப மாட்டாங்க. ஆனா ஈரானை சொன்னா நம்புவாங்க. ஏன்னா அது மத்திய கிழக்கில் இருக்குது, மற்ற அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்காவோடு ஒத்துசைந்து போகிறது. எனவே ஈரான் மட்டும் போக மாட்டேங்கிறாங்க. அதனால ஈரான் நமக்கு ஆபத்தானது, ஈரான் ஆபத்தானதுங்கிறதுனால எங்களுக்கு நீங்க எங்களை போஷிக்கணும், எங்களை வளர்க்கணும், எங்களுக்கு ஆயுதம் தரணும், எங்களுக்கு பணம் தரணுங்கிற அடிப்படையில் தான் இவ்வளவு காலமாக அத்தனை அநியாயங்களுக்கும் அமெரிக்கா துணை போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது ஈரானுடனான வார்ல அமெரிக்கா தோல்வி அடைந்திருக்கிறது. எனவே அவர்கள் மத்திய கிழக்கை விட்டு வெளியேற விரும்புகிறார்கள். திட்ட தெளிவான தோல்வியாக உலகத்துக்கே தெரிஞ்சதுக்கு பிறகு ஹொர்முஸ் நீர்நிலையை திறக்க முடியாத ஒரு நிலையும் இருக்கிற காரணத்தினால அவங்க வெளியேறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஒப்பந்தமும் இடப்பட்டு ஒப்பந்தத்தில் டிஜிட்டல் கையெழுத்திடப்பட்டு அதன் பிறகு பிசிக்கலாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் G7 மாநாட்டில் வைத்து கையெழுத்திட்டு இருக்கிறார். அதே போன்று ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் கையெழுத்திட்டு இருக்கிறார். நேற்று இரவுல இருந்து 60 நாள் உடன்படிக்கை காலமும் ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு ஒரு நாளும் தாண்டி விட்டோம். இந்த நிலையில தான் இன்றைய நாள் சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனீவாவில் இது தொடர்பான நேரடி கலந்துரையாடல்களும் கையெழுத்திடுகிற நிகழ்வும் நடைபெற இருந்தது. ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாவுடைய தலைமையில் ஒரு குழு சுவிட்சர்லாந்துக்கு பயணிக்க இருந்தார்கள். அதே போன்று அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸினுடைய தலைமையிலான குழுவும் இந்த நிகழ்வு
ஈரானுக்கு வர இருந்தார்கள். இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இஷ்யூ எல்லாம் பேசப்பட்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்வதாக இருந்த நிலையில திடீரென ஈரான் தரப்பில் இருந்து நாங்கள் இந்த கையெழுத்திடுகிற நிகழ்வுக்கு வர முடியாது என்று யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் இருந்து தற்காலிகமாக ஓரமாகி இருக்கிறது ஈரான். அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸும் தானும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை என்று அறிவித்திருக்கிறார். இதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, ஒப்பந்த பிரகாரம் மத்திய கிழக்குல எல்லா முனைகளிலும் யுத்தம் நிற்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் மிக கடுமையான தாக்குதல்களை லெபனான் மேல அவங்க நடத்தின காரணத்தினால உங்களுக்கு இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நாங்க இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ணுவோம் எதுக்கு ஒப்பந்தம் போடுறீங்க? ஒப்பந்தத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டா, லெபனான், காசா உள்ளிட்ட எல்லா முனைகளிலும் யுத்தம் நிற்கிறது என்பதுதான் ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம ஒப்பந்தம் போடுறதுக்கு இருக்கும் போதே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்பவே உங்களால் அவங்கள தடுக்க முடியலன்னா எப்ப நீங்க தடுப்பீங்க என்கிற கேள்வியை எழுப்பிய காரணத்தினாலதான் ஈரான் நாங்க ஒப்பந்தத்துக்கு வரல என்று சொல்லி பின்வாங்கினாங்க. ஈரான் வராம ஜேடி வான்ஸ் மட்டும் அங்க வந்து என்ன பண்ண முடியும்? இருக்கிற டீயும் காஃபியும் குடிச்சிட்டு போக வேண்டி வரும். அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, நானும் வரல அப்படின்னு அறிவிச்சார். மொத்தத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள், இஸ்ரேலிய யூத ஜியோனிஸ்டுகள் மிக தெளிவாக எந்த நேரத்திலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள். ஓரளவுக்கு நேற்று நடக்க இருந்த பேச்சுவார்த்தைகளை மொத்தமாக கலாப்ஸ் பண்ணி இருக்கிறாங்க, அதை உடைத்திருக்கிறார்கள் என்றே நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த அட்டாக் தான் அதுக்கு அவங்களுக்கு தெரியும், நம்ம லெபனானுக்கு அடிச்சோம்னா ஈரான்காரன் போக மாட்டான், ஈரான்காரன் போகலன்னா இந்த ஒப்பந்தம் நடக்காதுன்னு. அதனால தான் இந்த காரியத்தை அவங்க பண்ணி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஆனாலும் பாகிஸ்தானிய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சுவிட்சர்லாந்தினுடைய பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் முற்றிலுமாக கைவிடப்படவில்லை. நாங்க பேச்சுவார்த்தையை கைவிடலப்பா, ஒத்தி வச்சிருக்கிறோம். ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு மீண்டும் அது ஆரம்பிக்கும் என்று ஷபாஸ் ஷரீப் அவர்கள் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் மத்தியஸ்த குழுவில் இருக்கக்கூடிய சில வட்டாரங்கள் சொல்லுகிற தகவல் என்று சொல்லி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் என்ன சொல்றாங்கன்னா, பேச்சுவார்த்தைகள் முற்றிலுமாக கைவிடப்படவில்லை, தற்போதைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் யதார்த்தமானது என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் இனி தற்போதைக்கு சுவிட்சர்லாந்தில் நடைபெறாது அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்து இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று சொல்லி சுவிட்சர்லாந்தினுடைய வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. வேற டேட்டுகளை நடைபெற வாய்ப்பு இருக்கு, வெள்ளிக்கிழமை நடக்காது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அவங்க அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த செய்திகள் எல்லாமே இன்றைக்கு ஒரு பரபரப்பான நிலையை தோற்றுவித்திருக்கிறது. முதல் கட்டமாக ஒவ்வொரு கட்டத்தையும் தடுக்கிறதுக்கு இஸ்ரேல் ட்ரை பண்ணிக்கிட்டே வர்றான். ஒவ்வொன்றும் அவனை மீறி நடந்துகிட்டே இருக்கும் போது இப்ப சுவிட்சர்லாந்துல கையெழுத்திடுகிற தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருந்த நிலையில தான் இந்த ஒரு தாக்குதலை நடத்தி பேச்சுவார்த்தைகளை குழப்பி இருக்கிறது இஸ்ரேலிய யூத தரப்பு என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் உடனடியாக இன்றைக்கு அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஊடகங்களிடத்தில் ஒரு முக்கியமான பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. எல்லா ஊடகங்களையும் வரவழைச்சு அவர் பேசுறாரு. பேசும்போது அவர் சொல்லக்கூடிய செய்திகள் இதெல்லாம் அமெரிக்காக்காரங்க தான் பேசுறாங்களா என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது. ஏன்னா அமெரிக்கர்களை பொறுத்தவரையில் அமெரிக்கர்களுக்கு என்ன எவனுக்கு உலகத்தில் அநியாயம் நடந்தாலும் அது இஸ்ரேல்காரன் செஞ்சா அது நியாயம் என்று மட்டுமே பேசி பழக்கப்பட்டவர்கள் தான் அமெரிக்கர்கள். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராகவே இன்றைக்கு ஜேடி வான்ஸ் உள்ளிட்டவர்கள் டொனால்ட் ட்ரம்பை வெளிப்படையாக பேசக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. ஒரு சமாதான உடன்படிக்கை நடக்க இருந்த நேரத்தில் அதை நடக்க விடாம அமெரிக்க அதிபருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து இஸ்ரேலிய தலைவர்கள் பேசுகிறார்கள். அதே போன்று லெபனான் மேல நீங்க அட்டாக் பண்றீங்க, இதெல்லாம் நல்லதுதானா என்று கேட்கக்கூடிய ஜேடி வான்ஸ் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். விழித்திருந்து யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். முதல்ல நீங்க தூக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விழிங்க, விழிச்சிருந்து யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறங்க. உலகத்திலேயே இனிமேல் உங்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான். உலகத்தில் யாரு உங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறாரு. அது கரெக்டான கேள்வி. ஏன்னா உலக நாடுகள் அனைத்துமே
இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறது. இஸ்ரேல் அநியாயக்காரர்கள் என்பதை புரிந்திருக்கிறது. யூதர்கள் என்றாலே கொடூரமானவர்கள், கொலைகாரர்கள், அநியாயக்காரர்கள் என்பது உலகம் முழுக்க இந்த பாலஸ்தீனத்துக்கு எதிரான இஸ்ரேலுடைய அட்டாக்ல இருந்து தெரிய வந்துருச்சு. அந்த அளவுக்கு மிக தெளிவான செய்திகள் மக்களுக்கு மத்தியில் போய் சேர்ந்துருச்சு. இந்த நிலையில இந்த நிமிஷம் வரைக்கும் உலகமே இஸ்ரேலை எதிர்த்து நின்னாலும் அமெரிக்கா என்கிற ஒரு பெரிய மாபெரும் வல்லரசு நேரடியாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தான் இவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஜேடி வான்ஸ் என்ன சொல்றாருன்னு கேட்டா, விழித்திருந்து யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். ட்ரம்ப் மட்டும்தான் உங்களுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே நண்பராக, தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றது மட்டுமல்லாம இஸ்ரேலுடைய தீவிர அமைச்சரவை அமைச்சர்களை நோக்கி, குறிப்பாக ஸ்டாமர் அது போன்றவர்களை நோக்கித்தான் இந்த பேச்சு அவர் பேசுறாரு. அவங்க தான் மிக கடுமையாக அமெரிக்க அதிபரை விமர்சிச்சு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஸ்டாமருக்கு அமெரிக்காவுக்கான விசாவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய ஒரு அமைச்சருக்கு அமெரிக்க விசா ரத்து செய்யப்படுகிறது என்பதே ஆச்சரியமானது. அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு முருகல் உச்சம் தொட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல தான் டொனால்ட் ட்ரம்பை தாக்குறதை நீங்க நிறுத்துங்க. ஏனென்றால் இந்த உலகத்தில் இன்னும் உங்களுக்கு துணையாக நிற்க தயாராக இருக்கிற கடைசி சக்தி வாய்ந்த தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தான். ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்ட மறுநாளே, அதாவது நேற்று வெள்ளை மாளிகை மேடையில் இருந்து பல கருத்துக்களை ஜேடி வான்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஒப்பந்தத்தை பகிரங்கமாக விமர்சிக்கிற இஸ்ரேலுடைய அமைச்சர்கள் மீது தன்னுடைய கடும் கோபத்தையும் ஜேடி வான்ஸ் வெளிப்படுத்தினது மட்டுமல்லாம, இந்த நேரத்தில் இஸ்ரேல் தேசத்தின் மீது அனுதாபம் காட்டக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா மட்டும்தான், ஒரே தலைவரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான். அவர் உலகில் இருக்கக்கூடிய மாபெரும் வல்லரசின் தலைவராகவும் இருக்கிறார். நான் இஸ்ரேலுடைய அமைச்சரவை அமைச்சராக இருந்தால் இந்த உலகத்தில் எனக்கு எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்த கூட்டாளியை நான் தாக்கி பேசவே மாட்டேனுங்கிறாரு. நான் அமெரிக்காவோட துணை அதிபர், அது வேற. ஆனா நான் மட்டும் இஸ்ரேல் ஒரு அமைச்சராக இருந்தா இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய அதிபரை நான் எதிர்க்கவே மாட்டேன். அது முட்டாள்தனமானது. ஏன்னா உங்களுக்கு வேற யாருமே இல்லை, அவர் மட்டும் தான் இருக்கிறார் சொல்லிட்டு கடந்த 3 மாதங்களாக அவர் சொல்லி காட்டுறாரு. ஒரு 3 மாசத்துக்கு நீங்க பின்னாடி போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்காக தரப்பட்ட ஆயுதங்கள்ல 3/2 பங்கு அமெரிக்காவின் கைகளாலேயே உருவாக்கப்பட்டது. நன்றி மறந்து பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கிறதுனால செஞ்ச முழுக்க காசா மக்களை அழிக்க, ஈரான் மக்களை அழிக்க, லெபனான் மக்களை அழிக்கிறதுக்கெல்லாம் இஸ்ரேல்காரங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறது இவங்க தான். அதைத்தான் சொல்லி காட்டி நன்றி மறந்து இருக்கிறீங்களா இஸ்ரேல்காரங்களே, யூதர்களே அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. கடந்த 3 மாசத்தை மட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச ஆயுதத்தில் 3/2 பங்கு ஆயுதங்கள் எங்களுடைய அமெரிக்காவினுடைய கைகளாலேயே தயாரிக்கப்பட்டது, அமெரிக்காவினுடைய வரி பணத்தில் வாங்கப்பட்டது, மொத்தமா நாங்க தந்திருக்கிறோம் அப்படிங்கறத செருப்ப கலட்டி அடிச்ச மாதிரி சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேல்ல தங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்க அதிபர் என்று நினைக்கும் யாரும் விழித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரேலியர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்க அதிபரை நினைக்கிறீங்கல்ல, இவரால் தான் இந்த சமாதானம் வரப்போகுது, இவரால் தான் நாங்கள் நாசமா போயிட்டோம், நாங்கள் இவரை நம்பி இருந்தோம், இவரை எங்களை கவுத்து விட்டாரு, இப்படி எல்லாம் நினைக்கிறீங்கல்ல. உண்மைதான். டொனால்ட் ட்ரம்பை நம்பிக்கிட்டு டொனால்ட் ட்ரம்பை இழுத்து விட்டு சண்டையில் அமெரிக்காவும் ஈரானும் சண்டை பிடிக்கிட்டு நம்ம தப்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் அரபு நாட்டுக்காரன் இழுத்து விடலாம், நம்ம தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து யூதர்கள் செய்கிற வேலை இது. அதை செய்வோம்னு தான் நினைச்சாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய அருளால, அல்லாஹ்வுடைய திட்டம் வேறுதாக இருந்ததுனால எல்லாமே மாறி போயிடுச்சு. அரபு நாடுகள் ஈரானோட சண்டைக்கு வரவும் இல்லை. அமெரிக்காவும் ஒரு கட்டம் போனது பிறகு இதுக்கு மேலே சண்டை பிடிக்க முடியாது, நம்ம ஓடி போயிடுவோம், நம்மளே அடிச்சு துவச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க. எனவே தான் பாருங்க, நாங்க அமெரிக்காவை நம்பித்தான் இவ்வளவு பண்ணோம், அமெரிக்காக்காரன் திடீர்னு ஈரானோட சேர்ந்துட்டாங்களே, நம்மளோட தான் நிக்கணுங்கிறதுனால தான் இவ்வளவு பண்றாங்க. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. இஸ்ரேல் தங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நினைக்கிறது. அப்படி யாராவது நினைச்சீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள அந்த நாடு இருக்கிற சூழ்நிலையின் யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறாரு. இப்ப இஸ்ரேல் இருக்கிற நிலையை இஸ்ரேல் புரிஞ்சுக்கிறணும். ஈரானுடைய ஒப்பந்தத்தை எதிர்க்கிற அமைச்சர்களை நோக்கி மேலதிகமாக அவர் சொல்றாரு, உங்களுடைய சரியான கரெக்டான திட்டம் என்ன, அதை தாங்குங்கிறார். சரி, நாங்க ஈரானோட ஒப்பந்தம் செய்யக்கூடாதுப்பா,
உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது அதை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கறது மட்டுமல்லாம மேலதிகமாக சொல்றாரு, நீங்க 9 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. உங்க நாட்டில் மொத்தமே இருக்கிறது 9 மில்லியன், 90 லட்சம் மக்கள் தான் இருக்கிறீங்க, 1 கோடி மக்கள் கூட கிடையாது. இப்படி இருக்கல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையையும் தீர்த்து வைப்பதில் இருந்து கொலைகளை செய்வதன் மூலமாக மட்டும்தான் உங்களால் தப்பிக்க முடியும் என்று நினைக்காதீர்கள். நீங்க மொத்தமே 90 லட்சம் மக்கள் தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு பலஸ்டைனால பாதுகாப்பு பிரச்சனைங்கிறீங்க, லெபனால பாதுகாப்பு பிரச்சனைங்கிறீங்க, ஈரானால பாதுகாப்பு பிரச்சனைங்கிறீங்க. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? அப்பாவி மக்களை கொல்றதா? அடுத்தவனை கொல்றது மட்டும்தான் தீர்வுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அது சரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உண்மையிலேயே அமெரிக்காவினுடைய வரலாற்றில் எந்த ஒரு துணை அதிபரும் கூட இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. அவ்வளவு தெளிவாக ஜேடி வான்ஸ் செருப்பை கலட்டி அடிக்கிற மாதிரி முழு உலக மக்களுக்கும் இது பாடமா இல்லையா? இத்தனை ஆண்டு காலமா இவங்க தான் முழுக்க இஸ்ரேலுக்கு துணைவாக இருந்தாங்க. அவங்களே சொல்றாங்க இஸ்ரேல் எவ்வளவு அநியாயக்காரன், கொல்றது மட்டும் தான் தீர்வுன்னு நினைக்கிறியாடா, சமாதானம் என்ற ஒரு தீர்வும் இருக்குடா அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்திருக்கிறார் ஜேடி வான்ஸ். இந்த நிலையில தான் இன்றைக்கு 150க்கு மேற்பட்ட ஹிஸ்புல்லா இலக்குகளை தாக்கி இருக்கிறோம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்குள்ள 70க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று ஹிஸ்புல்லாக்களும் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தினா மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு ஈரான் சொல்லி இருக்கிறதுனால உடனடியாக மீண்டும் அமெரிக்கா பேசி யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல மிக கடுமையான காட்டமான கிண்டலான ஒரு அறிவிப்பையும் விடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலுக்கு நிரந்தர போரில் தான் ஆர்வம், இஸ்ரேலுக்கு சமாதானம் ஒன்று தெரியாது, சண்டை பிடிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு லெபனான்ல ஒரு இரவுல நடந்த கடுமையான சண்டையில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய 4 படையை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக லெபனான் எரியணும், லெபனான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இஸ்ரேலுடைய தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இத்தாமர் பென் கிவிர் இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருக்க, லெபனான் அழிப்போம், லெபனானை எரிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அப்படின்னு கடிந்து கொள்ளக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த லெபனானை எரிக்கணும், லெபனானை அழிக்கணும் என்று பேசுறது ஏதோ ஒரு இனவெறியன் பேசுறான்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க, ஒரு உளறல் மட்டும் நினைச்சிடாதீங்க. இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சனுடைய ஒரு பொது புத்தியை வெளிப்படுத்திருக்கிறாங்க. ஏதோ ரோட்ல போறோம் சொல்றான்னு நினைச்சுக்கிறாதீங்க, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் தான் இதை சொல்றான். அப்ப இவங்கள்ட்ட மனுஷங்களா இவங்க அப்படின்னு சொல்லி இது டெல் அவிவை ஆளக்கூடிய ஒரு இனங்களை அழிக்கக்கூடிய ஒரு அழிவுகளை மட்டுமே ஆசை வைக்கக்கூடிய ஒரு குழு இது அப்படின்னு மிக கடுமையாக ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இவர்கள் அச்சுறுத்தலானவர்கள், அனைத்து மனிதர்களுக்குமே இவர்கள் எதிரானவர்கள், அவர்களுடைய முழு நோக்கமும் சண்டையிடுவது மட்டும்தான், உலகத்தில் எவனும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் யதார்த்தம். உலக வரலாற்றில் எவனையுமே நிம்மதியாக இருக்கக்கூடாது, நாங்க மட்டுமே நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிற ஒரே குரூப் இந்த யூதர்கள் மட்டும்தான். அதுக்கு இந்த நடந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே சான்றாக இருக்கக்கூடிய நிலையில தான் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கு 4 மணியில இருந்து இந்த சமாதானம் நடைமுறைக்கு வரக்கூடிய சூழல்ல கத்தரும் அமெரிக்காவும் இணைந்து இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார்கள். நடத்தி ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. அது எவ்வளவு தூரம் உண்மையா நடக்க போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல் சண்டையிடாத வரைக்கும் நாங்களும் யுத்தத்தை நடத்துறோம், இஸ்ரேல் அடிச்சானா திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களும் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஜெனீவா பட்டதாரிகள் நிறுவனத்தினுடைய சர்வதேச வரலாறு மற்றும் அரசியல் பேராசிரியராக செயல்படக்கூடிய சைரஸ் ஷாயேக்கிடத்தில் அல் ஜசீரா நடந்து வரக்கூடிய இந்த விவகாரங்கள் தொடர்பாக ஒரு பேட்டி எடுத்திருக்கிறார்கள். அதில் அவர் ரொம்ப அழகாக ஒரு செய்தியை சொல்றார். என்னன்னு கேட்டால், தெற்கு லெபனானை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய நிலைமை என்னன்னா, தோல்வி தோல்வி தோல்வி, அதுதான் நிலைமையாக இருக்கு. அவரால் ஜெயிக்க முடியாம இருக்குது, அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, தெற்கு லெபனான்ல நெத்தன்யாகு ஒரு தோல்வி சூழ்நிலையில் தகித்து கொண்டிருக்கிறார். தெற்கு லெபனான்ல அவரால் ஜெயிக்க முடியல. அங்கே அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமான நிலையை என்னன்னு கேட்டால், ஒன்றோ தாக்குதல்களை தொடர்ந்தால் ட்ரம்பினுடைய கோபத்தை சந்திக்க வேண்டி வரும்,
லெபனான்ல அட்டாக் பண்ணினா ட்ரம்ப் டென்ஷன் ஆகிறாப்புல. ஏன்னா ஈரானோட சமாதானத்தை பண்ண முடியாம இருக்குன்னு சொல்லி ட்ரம்பை கோபிக்க வேண்டி வரும் லெபனான்ல யுத்தம் பண்ணினா. இதே நேரம் லெபனானுக்குள்ள யுத்தத்தை நிறுத்தினா இஸ்ரேலிய மக்களுடைய கோபத்தை சந்திக்க வேண்டி வரும். எப்படி போனாலும் இதனுடைய நஷ்டம் பெஞ்சமின் நெத்தன்யாகுத்தான் என்று அழகாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஈரான் ஹொர்முஸ் ஜலசந்தியை கலந்து செல்லக்கூடிய கப்பல்களுக்கு ஒரு இணையதள ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 60 நாட்களுக்கு யாரும் பே பண்ண தேவையில்லை, காசு செலவழிக்க தேவையில்லை, ஃப்ரீயாக நீங்கள் போய் வந்துக்கலாம். ஆனால் இந்த ஃபார்மை நிரப்பி நீங்கள் தந்துடனே எந்த ரூட்டில் போகிறீங்க, எத்தனை மணிக்கு போகிறீங்க வர்றீங்கிறதெல்லாம் தெளிவாக தரணும். அப்போ தான் இந்த கன்னி வெடிகளில் சிக்காமல் உங்களை நாங்கள் வழி அனுப்ப முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது மட்டுமல்லாமல் ஹொர்முஸ் எங்களுக்குரியது என்பதையும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம 60 நாட்கள் வரைக்கும் அமெரிக்காவுடனான இந்த ஒப்பந்தம் இருக்கிற காரணத்தினால அதுவரைக்கும் தன்னுடைய அணுசக்தி நிலையங்களுக்கு உள்ள சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய எந்த ஒரு ஆய்வாளர்களும் விற்பனர்களும் வந்து விசாரணை நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஈரானுடைய புஷர் அணுமின் நிலையத்திலிருந்து எல்லா அணுமின் நிலையங்களிலையும் வளமை போன்று அணுசக்தி தொடர்பான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்பதையும் ஈரான் திட்ட தெளிவாகவே அறிவித்திருக்கிறது. எனவே ஈரான் அணுசக்தி தொடர்பான எல்லா செயல்பாடுகளையும் எதிர்வருகிற 60 நாட்களுக்கு முன்னெடுக்கும். அதற்கு பிறகுண்டான நிரந்தர யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில தான் அவர்களிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பான முடிவுக்கு அவர்கள் வருவார்கள் என்பதையும் புரிய முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை முன்வைத்தவனாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.